வணக்கம் பிரபுகளே, நான் உங்கள் ஐயனார் துபாய் அபுதாபியிலிருந்து. இப்போ பாருங்கள், தமிழ்நாட்டில் ஒரு பெண் காவல் அதிகாரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் தயவு செய்து கழுத்தில் நகைகளை போடாதீங்க. நகைகளை போட்டிங்கன்னா உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்குது. ஆகையினால் நகைகளை போடாதீங்க. நகைகளை வச்சுருந்தீங்கன்னா கழட்டி வீட்டில் வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு போலீஸ் அதிகாரி. ஏன்னா பைக்கில் வர்றாங்களாம், பைக்கில் வர்றவங்க 2 பேர் ஹெல்மெட் போட்டிருக்காங்களாம். காலையில் பெண்கள் கோலம் போடுற இடத்துல, இல்லை காலையில் பால் பாக்கெட்டு வாங்க போடுற இடத்துல, இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா செயினை எடுத்துகிட்டு போயிடுறாங்களாம். அவங்கள கண்டுபிடிக்கவே முடியலையாம். ஆகையினால் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் தயவு செய்து நகை வச்சுருந்தீங்கன்னா கழுத்தில் போடாதீங்க, வீட்டிலே வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு காவல்துறை. அப்போ பாருங்கள், தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கேவலத்தை போய் எங்கே சொல்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யார்? காவல்துறை, அரசாங்கம். தமிழ்நாடு அரசு என்ன செய்யணும்னா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுங்க. அதை கூட கொடுக்க முடியல. இப்போ என்ன நடக்குதுன்னா தமிழ்நாட்டில் வழிப்பறி, கொள்ளை இதுதான் அதிகமாக நடக்குது. ஆனால் ஐயா ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு? சட்டம் ஒழுங்கு நாங்கள் கடுமையாக தண்டனை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், அந்த அம்மையார் காவல்துறை அதிகாரிகளுக்கு, அம்மா ஒருத்தரை திருடனை பிடிக்கிறீங்க, ஒரு திருடனை பிடிச்சி நீங்கள் கோர்ட்டில் ஒன்று ஒப்படைச்சி ஜெயிலில் போட்டுறீங்க. அவன் அடுத்த பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனை பிடிச்சி 2 கையை உடச்சி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து எவனாச்சும் போய் நகையில் பிடுங்குவானா, செயினை பறிப்பானா? சொல்லுங்கள் பார்ப்போம். தண்டனைகளை கடுமையாக கொடுக்கறது இல்லையே. அப்போ ஒரு வாட்டி செயலுக்கு போயிட்டானா அடுத்த வாட்டி செயலுக்கு போகணும்னாலே பயம் வரணும். ஐயோ அப்பா செயலுக்கு மட்டும் போகக்கூடாதா அப்படின்னு ஒரு பயம் வரணும்ல. அந்த மாதிரி பயத்தை உருவாக்குறது காவல்துறை தான் உருவாக்க முடியும். ஒரு சாதாரண மனுஷங்க அதை உருவாக்க முடியாது. ஆகையினால் தண்டனைகள் கடுமையாக இருந்தால் தான் நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் இந்த திருட்டு பயில கலாணி பயில்களை மாற்ற முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நகைகளை கழட்டி உள்ளே வச்சுருக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ இன்னுமே போகிற இடத்துல பெண்கள் ரோட்டில் நடமாடாதீங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? ஏன் கொடுமையாக இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுங்க. ஆட்சி அதிகாரம் எதுக்கு? ஆட்சி அதிகாரம் எதுக்கு? மக்களை பாதுகாப்பாக பார்த்துக்கிறணும், மக்களுக்கு தேவையானதை செய்யணும். அதுதான் அரசாங்கம். அப்படியா இருக்குது இப்போ? சொல்லுங்கள் பார்ப்போம். எங்கே பாரு மண்ணுக்குள்ளே அடிக்கிறேன், செயினை பறிச்சுட்டு போயிட்டேன், நகையை பறிச்சுட்டு போயிட்டேன். இதே இதாக இருக்காங்க. காலையில் செய்தி கேட்க முடியலங்க. செய்தி கேட்டோம்னா பெரிய மனவேதனையே ஆயிடுது. அதனால் உறவுகளே, ஒவ்வொருத்தரும் தாய்மார்களே பாதுகாப்பாக இருங்க. நகைகளை போட்டு ரோட்டில் போயிடாதீங்க. நகைகளை போட்டு காலையில் விடிய காலம் கோலம் போடணும் போடாதீங்க. திருட்டு பயில அதிகம் வர்றாங்களாம், காவல்துறை அதிகாரியே சொல்கிறாங்க. அதனால் எச்சரிக்கையாக உங்களை நீங்கள் தான் பாதுகாத்துக்கிறேன்னு, சரிங்களா? மற்றவங்க யாரும் பாதுகாக்க மாட்டாங்க. அவன் பணம் சம்பாதிக்கணும், கொள்ளையடிக்கணும்னு நினைப்பேன். நம்ம தான் பாதுகாப்பாக இருக்கணும். பாதுகாப்பாக இருங்க உறவுகளே. நன்றி.